வணக்கங்க. இப்போது மல்லிகைப்பூ சீசனுங்க. எந்த மல்லிகைப்பூ செடியில் பார்த்தாலும் பூக்களும் மொட்டுக்களும் நிறையா இருக்குங்க. இந்த அளவுக்கு மொட்டுக்கள் நிறையா இருக்கிற இந்த மல்லிகைப்பூ செடியில் சீசன் முடியும் வரைக்குமே இதே மாதிரி பூக்கள் தொடர்ந்து பூத்துட்ருக்கிறதுக்கு நம்ம எப்படி பராமரிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இது நிலத்தில் இருக்கிற மல்லிகைப்பூ செடிங்கிறதுனால நல்லாவே உயரமாக இருக்குதுங்க. இதுவே நான் மாடி தோட்டத்தில் க்ரோ பேக்கில் வச்சோம்னா இந்தளவுக்கு உயரமாக வராதுங்க. அதுக்கு நம்ம வாரம் ஒருக்கா நம்ம உரங்கள் கொடுத்து பராமரிச்சுட்டே இருக்கும்போது தான் அந்த செடிகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிலத்தில் இருக்கிற செடிகள் இயற்கையாகவே அதுக்கு உரங்கள் தேவையான உரங்களை நிலத்திலேயே எடுத்துகிட்டு இந்தளவுக்கு மொட்டுக்களும் பூக்களும் நிறையா பூக்குங்க. இப்போ இந்த மல்லிகைப்பூ செடி இதே மாதிரி சீசன் முடிவு வரைக்கும் தொடர்ந்து பூக்கிறதுக்கு எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஒவ்வொரு மல்லிகைப்பூ செடியிலையுமே கொத்து கொத்தாக ஒரு கொத்தில் நிறைய மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். இதில் ஒரு கொத்தில் 9 மொட்டுக்கள் இருக்குதுங்க. இந்த 9 மொட்டுக்களுமே நல்லா பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பி அந்த கிளையில் பூக்கள் பூக்காதுங்க. திருப்பி அதே கிளையில் தொடர்ந்து பூக்கள் பூக்கிறதுக்கு நாம் எப்படி பராமரிக்கலான்னு பார்க்கலாங்க. இந்த பூச்செடி இது எங்கள் வீட்டு முன்னாடி இருக்கிற மல்லிகை பூச்செடிங்க. அந்த பூச்செடியிலிருந்து தான் கட் பண்ணி பதியம் போட்டு வந்த செடி தாங்க இதுவும். இதில் பூக்கள் பாருங்கள், ஒவ்வொன்றும் பெருசு பெருசாக இருக்குது. பட்டன் ரோஜா அளவுக்கே நல்லா பெருசு பெருசாக இருக்குதுங்க. இந்த பூக்கள் பூத்து முடிஞ்சதையுமே இந்த மாதிரி இந்த கிளைகளில் வெறும் இது மட்டும்தாங்க இருக்கும். இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா தொடர்ந்து பூக்கள் இந்த கிளையில் பூக்காதுங்க. இதை அப்படி ஒரு 2 இலைகளோட நம்ம கட் பண்ணி எடுத்துருவோங்க. அப்படி கையிலேயே கிள்ளி விட்டு எடுத்துருவோனுங்க. அப்படி நம்ம கிள்ளி விட்டு எடுக்கும்போது பக்கத்துலேருந்து மீண்டும் 2 கிளைகள் உருவாகுங்க. அந்த 2 கிளைகள் உருவாகி அந்த 2 கிளைகள்லேயுமே மறுபடி 2 கொத்து பூக்கள் பூக்குங்க. இப்படி தான் தொடர்ந்து நம்மளுக்கு இந்த செடியில் பூக்கள் கிடச்சிட்டே இருக்குங்க. இந்த இடத்துல கட் பண்ணி விட்டோம்னா இது புது தளிர் விட்டு அதில் மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். இப்படி ஒரு செடியில் ஒரு இடத்துல பூத்து முடிய இன்னொரு இடத்துல நம்ம கட் பண்ணி விடும்போது சீசன் முழுக்கவுமே நம்மளுக்கு பூக்கள் கிடச்சிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி பராமரிக்கும் போது தான் மல்லிகைப்பூ செடி பூக்கள் பூக்குங்க. நம்ம பூத்த முடிஞ்சதையுமே அதை அப்படியே விட்டுட்டோம்னா சீசனாகவே இருந்தாலும் அந்த ஏற்கனவே பூத்த கிளைகளில் மறுபடியும் மொட்டுக்கள் விடாதுங்க. ஒவ்வொரு பூவும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஒரு 10 பூ பறிச்சிருப்பேன். இப்படி கை நிறையா வந்துடுச்சு. இந்த பூக்களை விரிஞ்சதுக்கப்புறமா பறிக்கிறத விட மொட்டுக்களாகவே இருக்கும்போதே பறிச்சிடணுங்க. மொட்டுக்களாக இருக்கும்போது பறித்தோம்னா தான் இது பூ நல்லா கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கட்டி வச்சாலுமே அது வாடாதுங்க. விரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட்டும்போதே பூ கசகசன்னு ஆகிருங்க. அதனால நம்ம முன்னத்த நாள் சாயங்காலமே இந்த மொட்டுக்களாக இருக்கும்போதே எடுத்து பறிச்சிடலாங்க. இதுக்கு உரங்கள்னு பார்த்தா நான் நிலத்தில் இருக்கிறதுனால பெருசாக உரங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டியது இல்லைங்க. தண்ணி மட்டுமே கொடுத்துட்டு வந்தாவே போது. தேவையான சத்துக்களை அது நிலத்திலேயே எடுத்துக்கங்க. நான் இந்த செடிக்கு வெறும் அரிசி பருப்பு கழுவுற தண்ணி மட்டும் அப்பப்போ ஊற்றுவேங்க. வேறு எந்த உரங்களும் கொடுக்கறதில்ல. அந்த சீசனுக்கு அதுவே தானாக பூக்கள் நிறைய பூக்குதுங்க. இந்த மாதிரி மல்லிகைப்பூ செடியை நம்ம தொடர்ந்து பராமரிச்சுட்டு வரும்போது சீசன் முழுக்க நம்மளுக்கு பூக்கள் கிடச்சிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு கொத்துலேயுமே நிறைய மொட்டுக்கள் விடுங்க. இந்த மாதிரி எல்லா மொட்டுக்களுமே பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம கிள்ளி விட்டால் மட்டும்தான் அதே கிளையில் புது துளிர்கள் விட்டு பூக்கள் பூக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் மல்லிகைப்பூ செடியை பராமரிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கிள்ளி விடாத இலைகளெல்லாம் பார்த்தா கருப்பாக இருக்குங்க. இந்த கிள்ளி விட்டு புதுசாக இருக்கிற துளிர்கள் பார்க்குறக்கே பசுமையாக இருக்குது.